சாதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் வேதத்திலே சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல இத்தனை வருடங்களாக, மாதங்களாக, நாட்களாக ஆண்டவரிடத்திலே நீங்கள் வைத்த விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் ஜெபங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதுவரையிலும் என்னென்ன காரியத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஏங்கிக் கொண்டு இருந்தீர்களோ, அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் வேண்டுதல்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது எதை குறித்தாகவும் இருக்கலாம். குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து, உங்களுடைய பிசினஸை குறித்து, உங்களுடைய ஊழியங்களை குறித்து, நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களோ அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இந்த நாளில கர்த்தர் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுத்து உங்களை சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால்தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தராகிய தேவன் நிறைவேற்றுவாராக என்று வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரோடு கூட இசைந்து நடக்கிற மக்கள், ஆண்டவர் எனக்கு பதில் தந்து விட்டார் என்று கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த போகிறீர்கள், மகிமையாய் உயர்த்த போகிறீர்கள். சபை நடுவே, நண்பர்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவழிக்காய் ஸ்தோத்திரம். இதுவரையிலும் யாரெல்லாம் உடைய சமூகத்துல அவரவர்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், இருதயத்தின் வாஞ்சிகளை உமக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருந்தார்கள், அவைகள் எல்லாவற்றையும் சங்கீதம் 20:5 படி நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன உடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நிறைவேற்றப் போகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். நிறைவேற்றினபடினாலும் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களை, மக்களை, உடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.